நமஸ்காரம், இங்கே லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்றைக்கி ஒரு புளியோதரை பண்ணி காமிக்க போகிறேன். அது மீந்த சாதத்தை வச்சு பண்ணுறது. நம்ம ராத்திரி மீந்து போச்சுன்னா சாதம் ஜலம் விட்டு உப்பு போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருவோம். காத்தால் எழுந்து அதுக்கு மோர் விட்டு கரைச்சோ கலந்தோ சாப்பிடுவோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வெயில் காலத்துக்கு இன்னுமே ரொம்ப நல்லது. நான் மழை காலமாக இருந்தால் அது மாதிரி சாப்பிட முடியாது. அதுக்கு நான் புளி விட்டு ஒரு குயிக் புளியோரை பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத காமிக்கிறேன். குயிக் புளியோரைக்கு வேணுங்கிற சாமான்லாம் பார்க்கலாம். இது ஒரு அரை டம்ளர் சாதம், மீந்த சாதம். இது ராத்திரி சாதம். இது உதுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மெயின் கடுகு, 4-5 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கடுகு தாளிக்கிறதுக்கு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, வெந்தயம் வறுத்து பொடி பண்ணுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சள் பொடி, உப்பு, நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லெண்ணெயில் தான் நல்லாயிருக்கும். காரத்துக்கு காஞ்ச மிளகாயும் நிறைய போடலாம். நான் கொஞ்சோண்டு குழம்பு பொடியும் போடுவேன். சொட்டு எடுத்து வச்சுருக்கேன். பண்ணுறத விதத்தை காமிக்கிறேன், பார்க்கலாம். குயிக் புளியோரை செய்யறதுக்கு எப்படி பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். முதல்ல சாதத்தை உதுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் கெட்டியாக புளியை கரைச்சி இதுலேயே குத்திடலாம். நீங்கள் ராத்திரியே கூட குத்தி வச்சுருந்தீங்கன்னா ஊறிக்கும் நல்லா. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன். தேவையான உப்பும் போட்டுடலாம். இதுலேயே போட்டு ஒரு 5 நிமிஷம் இதெல்லாம் நல்லா அப்படி கலந்து ஊற வச்சுக்கலாம். மாதிரி கலந்து வச்சுக்கிட்டா ஊறிக்கும் கொஞ்சம் நேரம். சாதம் புளியில் ஊற வச்சுருக்கேன். இது ஊறின்னு இருக்கு. அதுக்குள்ளேயும் பாண்லி போட்டு நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ இதை தாளிக்கிறத காமிக்கிறேன். மிளகா கருப்பு காரத்துக்கு 4 மிளகா கிள்ளி போடுறேன். ஆன உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு இதுக்கு வேண்டாம், வேர்க்கடலை போடலாம். அதனால் கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு போடுறேன் 1 ஸ்பூனு. உளுத்தம்பருப்பு சேர்ப்பாயிட்டு வேர்க்கடலை போடுறேன். இது கொஞ்சம் வெடித்த உடனே கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். கொஞ்சம் வறுப்படட்டும். வேர்க்கடலை வறுப்பட்டுட்டு கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை எடுத்துன்னா காரத்துக்கு கொஞ்சோண்டு குழம்பு பொடி போடுறேன். பரப்பிட்டு இப்போ சாதத்தை போட்டுருவேன். ஊறிட்டு சாதம் போட்டு நல்லா வதக்கி சூடாக ஆரம்பிச்சு சாதம் சூடாக ஆரம்பிச்சு வதக்கிட்டு புளியோதரை நல்லா வதங்கி எடுத்து இந்த மாதிரி ஆகிடுத்து. இப்போ லாஸ்ட்டில் ஒரே ஒரு 1/4 ஸ்பூனு பொடிச்ச வெந்தய பொடி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். புளியோதரை ரெடி. நீங்கள் புளி இன்னும் கூட கெட்டிமாக கூட கரைச்சி குத்திங்கன்னா கொஞ்சம் உதிராக ஆகும். அதனால் இது மாதிரி பண்ணி பாருங்க. புளியோதரை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.